அது நம்மன்னு தெரிஞ்சது நம்ம மண்டையில டீச்சர் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டிடுவாங்க. இவ வேற கொஞ்சம் அமைதியாரு. நம்ம தான் கொட்டணும்னு யாருக்கு தெரிய போகுது? நம்மளும் சேர்ந்து நடிப்போம் வா. ஐயோ பூமாரி, நடிப்போன்ட்டு சொல்லி கூட முடியல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் அப்படிதான். நீயும் சேர்ந்து சத்தம் போடு, அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. அப்ப நானும் போறேன். ஐயோ என்ன, ஐயோ என்ன. அடச்சி, பூமாரின்னு சத்தம் போடு. பூமாரி, பூமாரி. ஐயோ பூமாரி, பூமாரி வலிக்கி விழுந்துட்டாளே. ஐயோ பாவமே, வலிக்கி விழுந்துட்டா. நல்லா ஆடிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. அங்க போய் என்ன யார் கொட்டி வச்சா? அம்மா அழுவா செய்றா? ஆமா பின்ன எதுக்கு அழுவுறியா? நம்ம தான பிளான் போட்டு பண்ணோம், அப்புறம் எதுக்கு அழுவுறியா? ஏய் அவளை வாயிலே அடி. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இங்க வச்சு டீச்சர் கிட்ட வச்சு ஏதாவது பேசலன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ இங்க வச்சு பேச, அது டீச்சர் காதுல விட, அப்புறம் நம்மளா டின்னு கட்டவா? அது இல்ல, இவன் அழுறான்ல, அதான் என்னால நம்பவே முடியல. இவளுக்கு எப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருது? தண்ணி அதான் வருது. அங்க யார் கொட்டியிருப்பா என்னைய? நீங்கள் தான் அந்த பொண்ணோட பேரண்டா? இல்லை டாக்டர், அவ என் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? ஆமாம் டாக்டர். அதாவது ஸ்கூலில் கிளாஸில் அது வந்து நிதானமாக பேசுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இல்லை டாக்டர், டான்ஸ் கிளாஸில் வழுக்கி விழுந்துட்டா. அதான் அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். சரி, அவங்க பேரண்ட் எங்க வர்றாங்களா இல்லையா? ஃபோன் பண்ணியிருக்கேன் டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நல்ல காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு ஆட விட்டீங்க? ஐயோ டாக்டர், இல்லை இல்லை, அப்படி இல்லை டாக்டர், அவள் வழுக்கி விழுந்துட்டா. அங்கே என்ன கொட்டியிருந்தது நானும் பார்க்கல. டான்ஸ் ஆட முடியாதான்? ஆமா ஆமா, அந்த சான்ஸ் எனக்கு தான் இனி. அப்போ எனக்கு நீ தீபி கிட்ட சியர்ஸ் கேர்ள்ஸ் மாதிரி ஆடு. நல்ல கதையாக இருக்க. எனக்கும் தீபிக்கு போட்டி வச்சு யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்க தான். சரி விடு, அது அப்புறம் பார்த்துக்கிடலாம். அவளுக்கு நல்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கா, நடக்க முடியாதா என்னன்னு தெரியலையா? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் சொல்லுவாங்கல்ல. பயமா இருக்கு எனக்கு. அப்படின்னா அப்படியே ஓடிடு. அவங்க அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. பூமாரி எப்படி இருக்கா? பரவாயில்ல தான், ஆனால் காலில் தான் கொஞ்சம் ஃப்ராக்சர் ரொம்ப இதாக இருக்குது. கட்டு தான் போட்டிருக்கேன். ஐயோ கட்டு போட்டிருக்கீங்களா? இன்னும் 2 நாள் ப்ரோக்ராம் இருக்க, அதுக்கு அவ தான் ஆடணும். டான்ஸா? அது இன்னொரு 10 நாள் கிட்ட ஆட முடியாத. காலில் லைட்டாக சுளுக்கு மாதிரி இருக்குது. இப்போ தான் பார்த்துட்டு எல்லாமே சரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான், டான்ஸ் ஆடாமல் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவ தான் ஃப்ரெண்டில் நின்று ஆடணும், இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? டான்ஸ் ஆடுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். முடிஞ்சால் வேறு ஏதாவது பொண்ணுங்களை வச்சு ஆட வைங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஆயிடுச்சுல, வேற என்ன பண்ண முடியும்? சரியா போச்சு, இவளுக்கு தானே நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தேன், இவ வந்து இப்படி எண்ணெயில் வலிக்கிட்டாளே. டாக்டர். என்னம்மா? எப்போ டிஸ்சார்ஜ்? ஒரு 2 நாள் ரெஸ்ட் தேவைப்படுது. ஐயோ டாக்டர், இன்னும் 2 நாளில் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும்? கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன். டீச்சர், சித்தி, பூமாரி அழுவாத. என்னாச்சு? வாங்க. என்னாச்சு பூமாரிக்கு? எப்படி நடந்துச்சு? இல்லை எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அங்கே என்ன ஏதோ கொட்டி கிடந்திருக்கு போல. ஒழுங்காக நீட் பண்ணுறவங்க பண்ணலையா என்னான்ட்டு தெரியல. கரெக்டாக இவன் அதில் போய் காலை வச்சு வலிக்கிடுச்சு. என்ன பண்ணுறது? இப்போ எப்படி இருக்கா அவ? நான் அவளை பார்க்கணும் உடனே. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கலாம். டாக்டர், அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நாள் அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படும், அவ்வளோதான். ஐயோ, அவளுக்கு டான்ஸ் இது இருக்க. அதான் நானும் சொல்கிறேன், ஆனால் டாக்டர் கண்டிப்பாக 10 நாள் ரெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. ஐயோ, பல போராட்டத்துக்கு அப்புறம் அவ டான்ஸ் ஆட போறான்னு சந்தோஷத்துல நாங்க எல்லாரும் இருந்தோம். கடைசியில இப்படி ஆயிடுச்சே. பாவம் பூமாரி, எப்படி வலிக்கு விழுந்தா தெரியுமா? பார்த்துட்டு என் கண்ணு பாரு, என் கண்ணு வந்து தண்ணியே வந்துடுச்சு. என்னமா நடிக்கிறான்? 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிப்பா போல என் ஃப்ரெண்டு. ஆமாம் பாவம், நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நல்லா வலிக்கு விழுந்துட்டா. அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. டான்ஸில் அவளை தான் ஃப்ரெண்டில் நிற்க விட்டு டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே அவளுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். அதான் யோசனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்ட்டு. என்ன பண்ண இப்போ? அவளும் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. இன்னும் 2 நாளில் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது.
கொஞ்சம் பார்த்து அவ டான்ஸ் ஆடி இருக்கலாம்ல. டீச்சர் நீங்களாவது ஒழுங்கா பார்த்துருக்கலாம்ல அந்த இடத்துல ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கான்ட்டு. சின்ன பிள்ளைங்க டைல்ஸ்ல ஆடுதுங்க, கொஞ்சம் நீங்க தானே பார்க்கணும் எல்லாத்தையும். ஐயோ இப்படியெல்லாம் ஆகும்ட்டு நான் என்ன கனவா கண்டேன்? நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. நீங்கள் உடனே என் மேலே பழி ஏதாவது போட்டுறாதீங்க. அதுவும் இல்லாமல் ஹெட்மாஸ்டர் கிட்ட ஏதாவது சொல்லி வச்சிடாதீங்க. அப்புறம் அவர் ஏன் தலையை உருட்ட போகிறாரு? எனக்கு அங்கே தண்ணி கிடந்ததும் தெரியாது, எண்ணெய் கிடந்ததும் தெரியாது. அவள் வலிக்கு விழுந்ததுக்கப்புறம் தான் அங்கே எண்ணெயாக இருந்ததுன்ட்டு தெரியும். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் என் வேலைக்கு வேட்டு வச்சிடாதீங்க. சாச்சா, உங்க வேலைக்கு வேட்டு வைக்கணும் அப்படிங்கிறது எண்ணத்துல நான் சொல்லலை. இப்படி அவ சின்ன குழந்தை, இந்த மாதிரி ஆயிடுச்சுல, அதான் வருத்தத்துல சொல்றேன். டான்ஸ் கிளாஸையும் வச்சுட்டு இந்த மாதிரி ஆச்சுன்னா அவ எப்படி டான்ஸ் ஆட முடியும்? சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேற யாரையாச்சும் தான் போடணும். ஆமா ஆமா, ஏற்கனவே டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் தெரிஞ்ச ஆளத்தை முன்னாடி போட முடியும் தெரியுமா சித்தி? அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்போ ஒன்றும் முக்கியம் கிடையாது. பூமாரி முதல்ல நல்லபடியா ஆகணும். அதெல்லாம் அவ ஆயிடுவா. 2 நாள் 3 நாள் தானே, சரியாயிடும் பார்த்துக்கோங்க. ஆனா முன்னாடி நிக்கிறதுக்கு தான் யாரை செலக்ட் பண்ணான்னு தெரியல. நாங்களும் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த 2 பிள்ளைங்களும் சேர்ந்து நீயே ஆட அப்படி சொல்லுதுங்க சித்தி. தீபி, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நம்ம 2 பேருக்கும் போட்டி வைக்கலாம்னு சொன்னேன். சும்மா ஒரு கொஞ்ச நேரம் சொன்னில என் காதுல. சரியா போச்சு. இவ என்ன டான்ஸ்ல நான் ஆடலான்ட்டு பார்த்தோம்னா இவ அது வாய்ப்பை தட்டிக்கிடுவா போலயே. இங்க பாரு தீபி, நம்ம 2 பேருக்கும் போட்டி வச்சு அப்புறம் தான் செலக்ட் பண்ணணும் பார்த்துக்கோ. இந்த மாதிரி பண்ணினா நான் உண்மையை சொல்லிடுவேன் டீச்சர்கிட்ட. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா பின்ன, நம்ம 2 பேருக்கும் போட்டி வைக்கணும் தானே பேச்சு. இப்போ வந்துக்கிட்டு நீ ஆடுறன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி மட்டும் நீ ஆடன்னு வச்சுக்கோயா, உன்னை அப்படியே போட்டு கொடுத்துருவேன். நினைச்ச நீ சரியான ஆளுதான்ட்டு. நல்லா தெரியுமா உன்னை பத்தி? உன் பேச்ச கட்டி என்னை கொட்டணும் பேரு என்ன சொல்லணும்? ஏன் இப்படி இருக்கா? எப்படி மாட்டி கொடுக்குற? யார் பேர் தெரிஞ்சாலும் அடுத்தவங்க பேர் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப மட்டும் எப்படி மாட்டி கொடுக்குற? அப்போ வந்து நம்ம 2 பேருக்கும் போட்டி வச்சு யார் அதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டான்ஸ் ஆடணும். அதுக்கு நீ ஓகே சொல்லு. நீ உன் சித்தி கிட்ட பெரிய சிபாரிசு வாங்கிட்டு இருக்க. இப்போ உன் சித்தி ஆன்பாங்க, அப்புறம் டீச்சர் ஒன்று நிற்க விடவா? சரிம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? போட்டி தானே வைக்கணும். சரி வைப்போம். போட்டிக்கு நானும் வரலாமா? ஆமா பின்ன, நானும் தான் வருவேன். அப்ப நீங்க 2 பேரும் மட்டும் டான்ஸ் ஆடுவீங்களா? நான் மட்டும் ஆண்ட் வாய் பார்த்துட்டு நிக்கணுமோ? நானும் வருவேன். இல்லன்னு வை, உன்னை டீச்சர் கிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். அப்படி சொல்லி என் செல்லா குட்டி. சரி சரி, வந்து தொலைங்க. 3 பேரும் போட்டிக்கு நம்ம நிற்போம். எப்படின்னா நான் தான் ஜெயிப்பேன். இந்த 2க்கும் ஒன்றும் தெரியாது. அப்புறம் போட்டி என்னன்ட்டு நானும் தீபியும் டிசைட் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா நானும் தீபியும் சேர்ந்து தான் 2 பேரு, நீ ஒரு ஆள் தானே. சரியா? அது எப்படி? அதெல்லாம் கிடையாது, நான் தான் செலக்ட் பண்ணுவேன். அதெல்லாம் கிடையாது, மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கோ அவங்க தான் செலக்ட் பண்ணணும். நாங்க தான் பண்ணுவோம். பண்ணி தொலைங்க. ஆனால் ஒன்று ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டேன். சரி சரி சரி, நாங்க பண்ணிக்கிடுவோம்.